தான் அது தெரிஞ்சதில்ல நம்ம அண்ணன் தான். அது ஜென்மம் இருக்கிற அக்கா பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்காங்க. அவங்களோட வளவு தான் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா அவசரமாக கொஞ்சம் விற்க போகிறாங்க. அந்த விலைகள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன அப்படிலாம் காய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வளவு பார்த்துக்கொள்ளுங்க. விலைகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளவு. ஏன்னா வெல்கம் வர வேண்டாம். வெல்கம் வாங்க. மாமரம் இங்கே தென்னை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னஞ்சோலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டு குட்டியில் இப்படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் முடிச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க அடிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தன்னாமனையில் நீங்கள் தன்னாமனையிலேருந்து அதாவது சத்ரகோணா அந்த பார்டர் அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வரணும். நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து அதில் நான் போட்டு விட்றேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வலை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது விற்க போகிறாங்க. நம்மளோட தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான். அது தெரிஞ்சதில்ல நம்ம அண்ணன் தான். அது ஜென்மம் இருக்கிற அக்கா பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்காங்க. அவங்களோட வளவு தான் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா அவசரமாக கொஞ்சம் விற்க போகிறாங்க. அந்த விலைகள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. நான் அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன். கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் அவங்களோட இந்த ஃபோன் பண்ணி கதைச்சி இந்த மாதிரி வளவு விற்க கிடக்கு என்ன மாதிரின்னு கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. இதில் எங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கலாம் என்ன எதுவும் கமிஷன் வாங்கிட்டு செய்வீங்களான்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ளே அது சரி வேலையில் இதெல்லாம் நினைச்சிட்டு போகிறேன். இல்லைடா எதாவது நினைப்பாங்களேண்டு அதனால் எங்களோட ஃபோன் நம்பர் போட போகிறதில்ல. அந்த விற்கிற அவங்களுடைய ஃபோன் நம்பரை போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்குறேன்டா கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி ரேட்டில் பேசி நீங்கள் வாங்கிடுங்க. நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்க்குறேன்னா நான் உங்களுக்கு முன்னுக்கே காட்டிப்போம். ஒரு சேச்சு உண்டு. சேச்சுக்கு முன்னுக்கே இந்த வளவு இருக்குது. அது வடிவாக அழகாக தெளிவாக வீடியோவில் காட்டிப்போம். வந்து பாருங்கள். உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 70-80 தென்னை மரம் இருக்குமா? என்னடா 70-80 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியாக பராமரிச்சிங்கண்டா நீங்கள் எங்கேயுமே இங்கே இருக்கிறார்கள், அதாவது இங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இல்லை, இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கே போக தேவையில்லை. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களை எத்தனை வருஷத்துக்கு மட்டும் பார்த்துக்கணும். தென்னை மரம் அது இல்லை, தென்னை மரம். நீங்கள் தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தென்னை மரம் உங்களை வருஷம் ஃபுல்லாக நீங்கள் காலாடிக்கின்ற இருக்கிற அளவுக்கு சாப்பாடு தந்து பார்த்துக்கணும். என்ன இதுக்குள்ள தோட்டமும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடைவெளிகள் கிடக்கு. நீ பார்த்துருப்பீங்க இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தோட்டம் செய்யக்கூடிய மண். ஏண்டா நம்மளோட ஊருக்குள்ளே எங்களுக்கு தெரியும் தானே தோட்டம் செய்கிற நமக்கு. அதனால் அந்த தோட்டங்களை நீங்கள் வழியாக செஞ்சுக்கலாம். நிறைய லாபங்களை பெற்று வரலாம். உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரை நான் வந்து அதில் போட்டு விடுவேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கால் பண்ணலாம். போட்டு விடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கழிச்சு இந்த இடத்த வந்து பார்க்குற மாதிரி இருந்து லொக்கேஷன் போட்டு விடுறேன். பாருங்கள். நம்மளோட இதில் போடுவேன் வீடியோ, இல்லாட்டிக்கு நம்மளோட அண்ணன் யூடியூப் சேனலில் போடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டக்களப்பில் வந்து காணி ஒன்று விற்பனை கொண்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். இப்போ இந்த இருக்க இடத்தை பக்கத்தில் சேச்சி இருக்குது, பார்த்து விடுங்க சரியா. இந்த மதிப்பை வந்து இந்த சேச்சி தான். சேச்சிக்கு பக்கத்துலேயே அப்படி வந்தீங்கடா இந்த இருக்கிற வளவு தான். இதில் போனால் நம்ம சத்திரகோண்டானுக்கு போகலாம். அப்படியே தன்னமனைக்கு எல்லாம் போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த வளவுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வளவு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வளவு தான் விற்க போகிறாங்க. இதில் இருக்கிற நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலேயே எல்லா டீட்டெயில்ஸ்லேயும் நான் உங்களுக்கு நம்பர்லாம் போட்டுறேன். அவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க, உள்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களோட நம்பர் எல்லாம் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் அப்படியே போட்டு பேசி நீங்களே விலைகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளவு. ஏன்னா வெல்கம் வர வேண்டாம். ஏறுங்க. ஃபுல்லாக வளைச்சி பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் கிடக்கு. அப்படியே தென்னஞ்சோளம் தான் சொல்லலாம் ஃபுல்லாக. இது வந்து வாழை மரம் நீங்கள் நாட்டிக்காங்க. ஒருத்தர் வந்து மாமரம் இருக்குது. ஒருத்தர் அது என்ன மரம் மரம் தேசியாடா? அது தேசி என்னடா? இங்கே கொய்யா மரம், இங்கே மாமரம், இங்கே தென்னை மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னஞ்சோலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டு குட்டியில் இப்படி கோழி பண்ணை இப்படியெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிளா மரம் இருக்குது, ஒருத்தர் வேப்ப மரம், தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடக்கு. சோலார் பிடிக்காங்க போல. இது இந்த தொங்கல் மட்டும் வாண்டி போகுது அப்படியே. ரைட் அப்படின்னு. ஆனால் பெருசாக வெயில் இல்லை, என்ன தானே? தென்னை மரம் நிற்கணும் நிறையா. ஓ, நல்ல குளிர்மையாக இருக்கிறது. ஓ, பசலையே கொஞ்சம் போட்டுட்டாரு. ஓ, மாமரம் நீ காய்க்கிற சீசன் தானே? இங்கே வருங்க. ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது ஃபுல்லாக. இது கருவேப்பிலை நம்ம கண்டு தானடா இது. வளவு வாங்கினா கருவேப்பிலை ஃப்ரீ.
கருவேப்பிலை மரம் எப்படி வளவு வாங்கின மரமே ஆகலாம்டா. இங்கே பாரு இந்த வளவு அவ்வளோ தூரம் போகுது பெருசா என்னடா லொக்கேஷன் நாங்கள் விட்டது. அந்த நாங்கள் அடுத்த ரோட்டில் மாறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வளவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. கிட்டத்தட்ட எத்தனை அரை ஏக்கர் வருமாடா இது? ஒரு அரை ஏக்கர்ன்றேன், 1 கிலோமீட்டர் தூரம் மாதிரி கிடக்கு வளவை பார்த்தா பெருசாக கிடக்கு. நடந்து வரைக்கிட்ட நீ தூக்கிட்டு வரணும் போல வரும்போது. இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 20 தென்னை மரத்தை தாண்டிப்போமாடா. அந்த இருக்கிற இடத்துலேருந்து ஜூமை போடுறேன் சரியா. நம்ம வந்த கடப்படி ரோட்டை தான், அந்த ரோட்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 தென்னை மரத்தை சரி நம்ம இப்போ தாண்டிருப்போம். இதுக்கு இங்கே இன்னும் நிறைய தென்னை மரம் கிடக்கு. இங்கே இந்த லைனில் பாருங்களா, 1 2 3 4 5 6 அப்படி எண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக எண்ணிட்டு வந்தால் நான் முடிஞ்சிடும் இன்றைக்கி. நீங்கள் அப்படி வாங்குறாங்களா அப்படியே தென்னை மரங்களை எல்லாம் பார்த்து வாங்க. தேங்காய் விற்கிற விலையை தெரியுமா? இப்போ தேங்காய் ஒரு தேங்காய் 150 ரூபா இலங்கையில் விற்காங்க. மிச்சம் யாருக்கு கொடுக்குறேண்ணே? 200 வச்சோம் 50. டேய் 150 குறைய சொல்லிட்டேன்டா. 2 தேங்காய் 500 ரூபா. அதை மறந்து விட்டேனே. இங்கே வரும் மீன்ஸ் மாமரம் நீங்கள் அப்படியே ஊஞ்சலை கட்டி ஆடலாம். இப்போ தரிச்சிருக்காங்க இந்த தென்னை மரம் வளர்கிறதுக்காக இதை தரிச்சுட்ருக்காங்க சரியா. இவ்வளோதெல்லாம் நீங்கள் ஊஞ்சலை கட்டி ஆடுங்க. சின்ன பிள்ளையில முன்ன மாதிரி ஆக்கள் இல்லைடா, சின்ன பிள்ளையில. இங்கே சைட்டில் ஃபுல்லாக தென்னை மரம் தான் அடிக்காங்க ஃபுல்லாக. இதில் அவ்வளோ குளிர்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குளிர்மையாக இருக்குது. கொஞ்சம் பசலி இதெல்லாம் போட்டு எடுத்தா இது ஃபுல்லாக தொங்கல் மட்டும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வரீங்க இது மட்டும் போகுதுண்டு. கொய்யாக்காய் கடை அதில் காய்ச்சி ஓஞ்சிட்டு நினைக்கிறேன் கொய்யாக்காய். இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்துட்டோம். இப்போ தொங்கல் மட்டும். இதுக்கு அங்காலையும் ஒரு கடப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய ஒரு ஏரியா, ஒரு கண்டம் ஒன்று பிடிச்சிக்காங்க போல அப்படியே. இது நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வரும், இல்லாட்டிக்கு நம்மளோட ப்ரோடையும் வரும். ரெண்டுலேயும் போடுவோம் நாங்கள். நீங்கள் பாருங்கள். பிளாமரம் தான்டா வெட்டிக்காங்கண்ணே. இது தென்னை மரத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா பிளாமரங்களை வெட்டி விட்டுருக்காங்க ஃபுல்லாக அப்படியே. அந்த கம்பி வேலி அடைச்சதோட முடியுது நினைக்கின்ற ப்ரோ. அடுத்த வளம் போகுதா? அவங்களோட கேட்டு பாரு. அப்படி நம்மளை தான் வந்து போதாக்கண்டு திறந்து விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிவே இல்லை போல், தொங்கல் மட்டும் போகுதுங்க. அங்கேருந்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வளவு இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். இங்கேயும் திறந்துட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு வளவு அப்படி பின்னிக்கு போகுது. இது போகும் போலடா. இப்போ அதுக்கு அங்கால இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு காய்க்கிற தென்னை மரத்தை தேங்காய்களை விற்றுட்டு உண்மையே தான். இதில் தேங்காயை நீங்கள் ஆஞ்சி விற்றுலாம். அப்படியா கொய்யாக்காய் கிடக்குதோ? வா வந்த வேலையை நம்ம பார்க்குற வேலையை நம்மளோட வேலையை பார்ப்போம். சொப்பியில் கட்டிக்காங்க போலடா. டே இங்கே இந்த ஒன்று கிடக்குடா பிஞ்சுண்ணே. சரி வாங்க, நம்ம எங்கே போனால் களை எடுக்கிற வேலையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க நிறைய மாமரம் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளவோட விலைகள் என்ன மாதிரிண்டு அவங்களோட ஃபோன் நம்பரை நான் போட்டு விட்றேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வளவு பார்க்கிங்க தானே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு மொத்தமாக வாங்குறார்கள் வாங்குங்க, இல்லை பிரித்து சேர்ந்தவங்க சொந்தக்காரர்களோட சேர்ந்து வாங்குறார்கள் வாங்கினாலும் ஓகே. இது நான் நினைக்கும் பெரும்பாலும் தோட்டம் செய்கிறார்கள் வாங்குவாங்க. தோட்டம் செய்கிறது சட்டப்படிதா மண். அது இப்போயே காய்ச்சி தான் கிடக்கு, கொலையெல்லாம் கட்டி கிடக்கு. இங்கே பாருங்க இது எவ்வளோ தூரம் என்ன இது போக்கிற தூக்கிட்டு போவான். என்னென்ன செஞ்சு கொண்டு கரையில் செல்லு பறிச்சு. இது எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளவு போகுது. டே அதான்டா அந்த வளவு அங்கெல்லாம் வந்து நின்றுக்குடோ. நம்ம பைக்கை கொண்டு வர எப்போ போட்டு வந்தேன் நான் அடுத்த பக்கம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இடத்த வந்துட்டோம். இங்கே பாருங்க
அதை தான் பார்க்க இப்போ எங்கேயாச்சும் ஒரு வெளி கிடந்தா அந்த பிள்ளை விளங்கிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட வளவு முடிஞ்சு நம்மட அண்ணன் சரி டே நம்மட டாண்ட வளவுண்டா நம்மட வளவு தானடா பாதி நம்மட அண்ணன் வளவு அப்படியே ஏச்சா வளவு எடுத்து செய்வோம் நம்ம பயிர் செய்வோமா தோட்டத்துக்கு எடுத்த போடுமா ப்ரோ. இந்த சைட்லாம் ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சு போட்டு ப்ரோ கொச்சி தோட்டங்க அதுகளெல்லாம் போட்டோம் மரக்கை தோட்டங்கள்லாம் நல்லா இல்லாமல் நல்ல மன்றா இது தோட்டம் செய்கிறதுக்கு சட்டப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வளவு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிப்பேன். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய வளவுண்டு பாருங்கள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் போயிருக்கும் போல். வாங்க விருப்பமான ஆக்கள் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன். எடுத்து ஃபோனில் நீங்கள் கதைச்சி விலைகளை நீங்களே தீர்மானிக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் வந்து கமிஷன்லாம் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு தப்பாக நினச்சக்கூடாது. இது நம்ம அண்ணன்ட்ட இது அதுக்காண்டி நம்ம அவருக்கு விற்று கொடுக்கும் ப்ரொமோட் பண்ணி விட்றோம். வாங்குகிறார்கள் அவங்க ஜெனிவில் வந்து ஃபோன் நம்பரை எடுத்து கால் பண்ணி ஜெனிவில் வாங்கி கொள்ளுங்கள். அது மட்டும்தான். இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டேன் உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லாதீங்க. எந்த நம்பர்லாம் போட கிடையாது. அவங்களுடைய நம்பரே போடுறேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வெளியிலேருந்து வந்து இந்த வளவை உங்களுக்கு பேரில் எழுதி தந்துடுவாங்க. என்ன ப்ரோ பரவாயில்ல நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு நாங்கள் எதை அடிச்சிட்ட மாதிரியும் இருந்த மாதிரியும் சரி நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிப்போமா எடுத்துச்சு எல்லாத்தையும்